அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஒரு வெஜிடபிள் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு பேர் அவியல். அந்த அவியல் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்கக்கூடாது. ஏன்னா நாம் இப்படி யாரையும் திரும்பி பார்க்காதேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா திமிராக இருக்கிறது அப்படி இல்லை. அவங்க பணக்காரங்களாக இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒருத்தங்களை பார்த்து பொறாமப்பட்டோம்னா நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதை தான் நம்ம உன்னை திரும்பி பார்க்கணுன்னா நீ யாரையும் திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் உன்னுடைய மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீ தான், மற்றவங்க இல்லை. ஓகே, நான் அப்புறம் இப்போ அவியலுக்கு செய்ய போகிறேன். ஓகே, இப்போ நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அவியல் தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். அதனால் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதில் போட்டுக்கிறேன். இது 1 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கோம். நம்ம இப்போது இதில் அவியலுக்கு நம்ம ஒரு 6 காய்கறிசி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் எடுத்துருக்கோம். இந்த முருங்கைக்காவை இதில் போட்டுடலாம். இது வெரி சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊர்லலாம் அதிகம் இதை செய்ய மாட்டாங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். நீங்கள் ரசம், சாம்பார், புளிக்குழம்பு அப்படின்ட்டு எல்லா சமையலுக்கும் நீங்கள் இதை தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஓகே, அப்புறம் இந்த காராமணி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காராமணியையும் போட்டுக்கலாம். ஓகே, எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. அப்புறம் கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். அந்த கொத்தவரங்காயும் இதில் போட்டுக்கேன். அப்புறம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். பீன்ஸையும் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சவு சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், அப்புறமா பரங்கிக்காய், பீர்க்கங்காய், அப்புறம் புடலங்காய், சொரக்காய் அப்படின்னு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு வெஜிடபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் எல்லாமே வெஜிடபிள்ஸ் சேர்ந்துருக்கிறதால ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கேரட்டும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வேகிறதுக்கு, அதனால் லாஸ்ட்டில் கேரட்டை சேர்த்துக்கலாம். ஓகே, அப்புறம் வாழைக்காவும் வச்சுருக்கேன். அதையும் நான் அப்புறம் உங்களுக்கு கடைசியில் கேரட்டையும் வாழைக்காவையும் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் இந்த காய். இது ஆக்சுவலி கேரளா சமையல். நாம் இப்போ இதை தமிழ்நாடு ஸ்டைலில் செய்கிறோம். ஓகேங்களா, நம்ம இப்போது கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த காயெல்லாம் வெந்துருச்சு. இதோட வாழைக்காயும் சேர்த்துக்கலாம். இதை 2 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போது நம்ம காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நாம் ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். இதில் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். துருவுனது 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். அதோட 3 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதை போட்டு நல்ல நெய்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஓகே, நம்ம தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் 3ஐயும் அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி
இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஓகே, நம்ம அவியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம். நான் இதை 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காய் எண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது 1/2 ஸ்பூன் கடவுள் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதில் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ தாளிச்சாச்சு. இப்போது அவியல் மேலே போட்டு இப்போது நம்மளோட சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே.